ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினமைந்து கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா 27வது பார்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி 26 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. 27 இந்த வீடியோ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா 27 ஃபயர்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான 5 சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, ஏபிஜிபில இருந்து கொண்டு வந்திருக்கேன். முக்கியமா இந்த பேனர் நல்லா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. லைக் பண்ணிருங்க வீடியோ. ஓகேங்களா? வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு. 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A plus B இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது குரூப் 4ல கேட்ட क्वेश्चन. ஓகேங்களா? எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணாலும், ஃபோர்த் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்மை மைனஸ் பண்ணாலும் நமக்கு டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்க போகுது. இதை பேஸா வச்சுதான் நான் சால்வ் பண்ண போறேன். அப்ப என்ன பண்றேன், செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்றேன். அப்ப A - 18 இது எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுதுன்னா, ஃபோர்த் நம்பர்ல இருந்து தேர்ட் நம்பரை மைனஸ் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அப்போ -3 மைனஸ் ஆஃப் B ஆகும். எதுக்கு சார் மைனஸ் B வருதுன்னா, ஃபார்முலால இருக்க மைனஸ் தான் நமக்கு மைனஸ் B மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன தேவை? A plus B யோட வேல்யூ தேவை. இங்க மைனஸ் B இருக்கிறது ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது பிளஸ் B மாறிடும். அப்ப A plus B ஈக்குவல் டு இங்க -18 இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது பிளஸ் 18 போயிடும். -3 இருக்கு. 18ல இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 15ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? 15 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமைந்து கணிதம் டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கான செகண்ட் சம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். சராசரின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, முதல் 10 இயலெண்களின் சராசரியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இயலெண்கள் நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு தெரியணும். கரெக்ட்டுங்களா? நமக்கு நேச்சுரல் நம்பர்ங்கிறது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகேங்களா? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறதா நமக்கு நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த நம்பர் கேட்டிருக்காங்க? முதல் 10 இயலெண்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதியாச்சு. முதல் 10 இயலெண்களை எழுதியாச்சு, நேச்சுரல் நம்பரை எழுதியாச்சு. ஓகே சார், எப்படி சார் சராசரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனாவது நம்பர்ல வகுக்கணும். கரெக்டுங்களா? அதானே எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. பட் அது இல்ல. நமக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம், ரெண்டு நம்பருக்கு இடையில வித்தியாசம் என்ன இருக்குன்னு பாருங்களேன். 1 இருக்கு. அடுத்த 2 நம்பருக்கு 1, அதுக்கு அடுத்த 2 நம்பருக்கு 1. அப்போ எல்லா நம்பரோட வித்தியாசமும் பாருங்க ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? எல்லா நம்பரோட வித்தியாசமும் சமமா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசம் சமமா வர்றப்ப ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்தீங்கன்னா ஆவரேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது 1, லாஸ்ட் நம்பருங்கிறது 10. அதை 2ஆல வகுத்தா நமக்கு ஆவரேஜ் சராசரி என்னன்றது கிடைச்சிரும். 10 + 1 11 கிடைக்கும். அதை 2ஆல டிவைட் பண்ணும். 5 × 2 10. பேலன்ஸ் என்ன? 1. 1 வந்து 5ஆல் அடி ஆகாது. ஸோ நான் இங்க பாயிண்ட் வச்சுட்டு அதை 10ன்னு மாத்திடுறேன். 10ல எத்தனை 5 இருக்கு? 2 5 இருக்கு. சாரி, 5 5 இருக்கு. 5 × 2 10. அப்ப நமக்கான ஆவரேஜ்ங்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாருங்க, 5.5ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னப்போ 5.5 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இந்த क्वेश्चனை நான் எப்படி மாத்திரேன்னா, முதல் 10 பகா எண்களின் சராசரி என்னன்னு கேட்கிறேன். முதல் 10 பிரைம் நம்பர். த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர் இஸ். ஓகேங்களா? பிரைம் நம்பரோட மீன் என்ன அப்படின்றத, மீன்னாலும் அரித்மேட்டிக் மீன்னாலும் சராசரினாலும் சமம். ஓகேங்களா? மீன்னு சொன்னாலும் கூட்டு சராசரி தான், அரித்மேட்டிக் மீன்னு சொன்னாலும் கூட்டு சராசரி தான். பிரைம் நம்பரோட சராசரி என்னன்னு கேட்டிருக்கேன் முதல் 10 பகா எண்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நமக்கான அடுத்த क्वेश्चन பார்ப்போங்க. நமக்கான அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல ஆர் அண்ட் டைப்னு கொண்டு வந்திருக்கோம். எப்படி சார் டைப் பிரிச்சிருக்கீங்க பாருங்க. ஸ்டார்டிங்ல ஆர் இருக்கு, நமக்கு கேட்கறது பாத்தீங்கன்னா அண்டர்ல கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம ஆர் அண்ட் டைப்னு சொல்லுவோம். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்கின்றனர். ஓகேங்களா? அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. எத்தனை ஆண்கள்? 3 ஆண்கள் 5 பெண்கள் 12 நாட்கள். ஓகேங்களா? 6ல கொடுத்திருக்கிறது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிருங்க. 3 × 5 × 12 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்கறாங்க பாருங்க, எனில்
6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கேக்குறாங்க. இங்க எத்தனை ஆண்கள் கொடுத்திருக்காங்க? 6 ஆண்கள் கொடுத்திருக்காங்களா? இந்த 6 ஆண்களை நமக்கு கொடுத்திருக்க பெண்களோட மல்டிப்ளை பண்ணுங்க. எத்தனை பெண்கள் கொடுத்திருக்காங்க? 5 பெண்கள் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 6 × 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? மற்றும்னு கொடுத்திருக்காங்களா? நமக்கு மற்றும்னா பிளஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? மற்றும் அண்டுனா பிளஸ் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 5 பெண்கள் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 5 பெண்களுக்கு கேட்கிறப்போ அது ஆண்களோட மல்டிப்ளை பண்ணிருங்க. ஆண்கள் எத்தனை? 3 ஆண்கள் இருக்காங்க. சோ மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப நியூமரேட்டர்ல 3 × 5 × 12 அப்படியே வந்துடும். டினாமினேட்டர்ல 6 × 5 30, 3 × 5 15. அப்போ 30யும் 15 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 45ன்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 30 + 15 45. நான் 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 9 × 5 45. 1 3 3, 3 × 3 9, 1 3 3, 4 × 3 12. அப்போ 6 ஆண்களும் 5 பெண்களும் சேர்ந்துனாலும் மற்றும் நாளும் சேர்ந்தா. ஏன்னா சேர்ந்துக்கும் நம்ம ஆட் தான் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து டுகெதரா எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு கேட்டாலும், 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டாலும் நமக்கு சேர்ந்தா. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 4 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. ஏஜஸ் ப்ராப்ளம்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயது 24 வருடங்கள் 36 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பிரசன்டேஜ் கொடுத்திருக்காங்க. பிரசன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கும் சுரேஷுக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அருணோட வயசு எவ்வளவு? 24. சுரேஷோட வயசு 36ன்னு கொடுத்திருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு 8 years ago, between 8 years agoன்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அகோர்னா முன்னாடின்னு அர்த்தம். ஓகேங்களா? தமிழ்ல வந்து அகோ, இங்கிலீஷ்ல வந்து அகோன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல முன்புன்னு சொல்லுவாங்க. முன்னாடிங்கிறப்போ மைனஸ் பண்ணுங்க. அந்த 8 வருஷத்தை மைனஸ் பண்ணிருங்க. ஓகேங்களா? 8 வருடங்களுக்கு முன்புன்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த 8 வருஷத்தை மைனஸ் பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். இங்க 28ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 28 + 8 36, 16 + 8 24ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு அருணோட வயசு 8 years முன்னாடி என்ன இருந்திருக்கு? 16 இருந்திருக்கு. சுரேஷோட வயசு பாத்தீங்கன்னா 28 இருந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? சுரேஷ் மற்றும் அருணின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சுரேஷோட வயசு பாத்தீங்கன்னா 28, அருணோட வயசு பாத்தீங்கன்னா 16. இவங்க 2 பேர்த்தோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது பாருங்க அருண் மற்றும் சுரேஷ்னு கொடுத்திருக்காங்க. கேட்கறது பாருங்க சுரேஷ் மற்றும் அருண்னு கேட்டிருக்காங்க. சோ இத சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியுமான்னு செக் பண்ணுங்களேன். 28 16 நம்மளால எதால சிம்பிளை பண்ண முடியும்? 4ஆல சிம்பிளை பண்ண முடியும். 7 × 4 28, 4 × 4 16. அப்ப நமக்கான ரேஷியோ என்ன? 7:4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதே கொஸ்டின் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு முன்புன்னு கொடுத்திருக்காங்களா, நான் பின்புன்னு மாத்திடுறேன். 8 வருடங்களுக்கு பின்பு சுரேஷ் மற்றும் அருணோட வயது விகிதம் என்னன்னு சொல்லிருங்க. 8 years, ஆஃப்டர் 8 years. ஓகேங்களா? ஆஃப்டர் 8 years, 8 yearsக்கு அப்புறம் சுரேஷுக்கும் அருணுக்கும் என்ன வயது விகிதம் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள் தானே. ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா, நமக்கான 5th சம் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டியில வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிற மாதிரி டாபிக்ல கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, சார் இது எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு டவுட்டா கேட்டிருந்த கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 1200 ஆனது. 1200ங்கிற ஸ்டார்டிங்ல அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன? அசல், பிரின்சிபல். 2 ஆண்டுகளில் அப்ப என்னங்கிறது 2 years. ஓகேங்களா? 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 1200ங்கிறது அசலு, அதை விட நமக்கு அமௌண்ட்ங்கிறது என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டு போனாதான் அமௌண்ட். அப்ப 1200 விட கூறிட்டே தான் போயிருக்கு. சோ நமக்கான அமௌண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா 1348.32. நான் அசல் எடுத்துக்கிறேன். அசல் எவ்வளவு? 1200 கொடுத்திருக்காங்க. மொத்த தொகை பாத்தீங்கன்னா 1348.32 சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்குங்களா? சோ இங்க அந்த 2 ஜீரோவை மட்டும் சேர்த்து விட்டுறேன். ஓகேங்களா? 2 டிஜிட் இருக்கு, அதுக்கு பதில் இங்க 2 ஜீரோவை சேர்த்துறேன். அங்கிட்ட அந்த ஹோல் டிஜிட்டா எழுதுறேன். 1348
32 எழுதுறேன். பாயிண்ட தூக்கி விட்டேன், இங்கிட்ட 2 ஜீரோ மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியுமான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். எப்படின்னா இங்க யூனிட் டிஜிட் 0ன்னு முடிஞ்சிருக்கு, இங்க 2ன்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே வந்து 2ஆல கட் ஆகும். நான் 2ஆல டிவைட் பண்றேன். 2ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்றப்ப என்ன கிடைக்கும்? 6 × 2 12. பேலன்ஸ் இருக்க ஜீரோவை அப்படியே எழுதிருங்க. 4 ஜீரோ வந்துருச்சுங்களா? அதே மாதிரி இதை சிம்பிளை பண்ணோம்னா 6 × 2 12. 13ல 12 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அப்ப இங்க 14 ஆயிடுச்சு. 14ல எத்தனை 2 இருக்கு? 7 × 2 14. நெக்ஸ்ட் 8 இருக்கு. 8ல எத்தனை 2 இருக்கு? 4 × 2 8. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. 3ல ஒரே ஒரு 2 தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் 1. 12 ஆயிடுச்சு. 12ல எத்தனை 2 இருக்கு? 6 2 இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் 6ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க எண்ட் டிஜிட் 6ன்னு முடிஞ்சிருக்கு. நான் 6ஆல கட் பண்றேன், 6ஆல டிவைட் பண்றேன். அப்ப இங்க ஒரு டைம் அடிக்கலாம். பேலன்ஸ் இருக்க ஜீரோவை அப்படியே போட்டுருங்க. அப்ப 10,000 கிடைச்சிருக்கு. இங்க ஒரு 6 ஒரு 6 பேலன்ஸ் 1. 2 × 6 12. பேலன்ஸ் 2 21,000. 3 × 6 18. பேலன்ஸ் 3. 6 × 6 36. நம்மளால இதையும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியுமானா கண்டிப்பா முடியும். ஏன்னா இங்க 0 இங்க 6 இருக்கு. சோ 2ஆல கட் பண்ணலாம். 2ஆல கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நான் சைடுல அடிக்கிறேன். 5 × 2 10. சோ 5. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஜீரோ இருக்கு. அந்த 3 ஜீரோ போட்டுருங்க. ஓகேங்களா? 3 ஜீரோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் 11ல எத்தனை 2 இருக்கு? 5 2 இருக்கு. 5 2 10. பேலன்ஸ் 1. 12 இருக்கு. 12ல 6 2 12. 3ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 2 இருக்கு. பேலன்ஸ் 1. 8 × 2 16. நம்மளால இதையும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடியும். சோ என்ன பண்ணிடலாம்? 2ஆல கட் பண்ணிடலாம். 25 × 2 50. அப்ப 2500 கிடைக்கும். 2 × 2 4. பேலன்ஸ் 1. 8 2 16. 1 வந்து 2ஆல அடையாகாது. சோ 0 எடுத்துக்கிட்டு 18 மாத்திரு. 18ல எத்தனை 2 இருக்கு? 9 2 18. நமக்கு தேவையான வேல்யூ பாத்தீங்கன்னா 25 00 28 09 கிடைச்சிருக்கு. ஏன்னா 25ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? ஏன் நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கோம்னா n வந்து 2 வருடங்கள் கொடுத்துருக்காங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு மீதி எல்லாத்தையுமே அழைச்சிடுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25 00 கரெக்டுங்களா? 2500 2809 தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஸ்கொயர் நம்பரோ கியூப் நம்பரோ இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் கொடுத்துருக்காங்களா? சோ இதோ ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. 25ஓட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 5. 2 ஜீரோ இருந்துச்சுன்னா, ரூட்ல 2 ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ வெளியே வரும். அப்ப 50ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 2500. இங்க பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 9 முடிஞ்சிருக்கு. எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 9 முடியும்? 3ஆல ஸ்கொயர் பண்ணும்போது 9 முடியும். 7 ஸ்கொயர் பண்ணும்போது 9 முடியும். எப்படி சார் சொல்றீங்கன்னா, நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 2 டிஜிட் பிரிச்சிருந்தாங்க. லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் பிரிச்சிருங்க. இந்த 10th டிஜிட்டுக்கு வேலை இல்லை. யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க 9 இருக்கு. எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது 9 வரும் பாருங்களேன். 3 ஸ்கொயரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9. அதே மாதிரி 7 ஸ்கொயரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 49. ரெண்டுமே 9 9 முடிஞ்சிருக்கு. அதனால 2 நம்பர் எழுதிட்டேன். நமக்கு பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 28ன்ற நம்பர் இருக்கு. 28க்கு சமமாவோ அல்லது அதை விட கம்மியாவோ இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன? 25 தான் ஸ்கொயர் நம்பர். அது எதோட ஸ்கொயர் நம்பர் அப்படின்றத போட்டுருங்க. 5ஓட ஸ்கொயர் தான் 25. சோ நமக்கு 2 நம்பர் கிடைச்சிருச்சு. 53 57ன்ற 2 நம்பர் கிடைச்சிருக்குங்களா? இதுல எந்த நம்பர் சார் நம்ம எடுக்கிறது அப்படின்ற பிக்ஸ் பண்றதுக்கு எப்பயுமே மிட் வேல்யூவா இருக்கு 55. அதாவது முடியறது பாத்தீங்கன்னா 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு மிட் வேல்யூவா இருக்கும். சோ அதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தனியா பிரிச்சு 5 மட்டும் ஸ்கொயர் பண்ணீங்க 25ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 இருக்குங்களா? நெக்ஸ்ட் 5க்கு அப்புறம் வர நம்பர் என்ன? 6. 5 6 மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணா 30 25ன்னு கிடைக்கும். சோ 55ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 30 25. சோ கண்டிப்பா நமக்கு 57ஓட ஸ்கொயர் வேல்யூவா 2809 வர முடியாது. 53ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் பாத்தீங்கன்னா 2809 கிடைக்கும். சோ 53. அப்ப நமக்கு ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா 2 வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3ன்றது கிடைக்குமா? அதை நியூமரேட்டர்ல எழுதுங்க. டினாமினேட்டர்ல எப்பவுமே அசலோட ரூட் வேல்யூவை எழுதுங்க. அசலோட ரூட் வேல்யூ பாத்தீங்கன்னா 50. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஒரு வேல்யூவை பெர்சன்டேஜா மாத்திரக்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணும். இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஒரு 50 50 2 50 100. அப்ப நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 3 × 2 6% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க ஃபார்முலா போட்டீங்கன்னா பெருசா போய்கிட்டு இருக்கணும்.
நமக்கு எக்ஸாக்டா ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சுக்க தெரிஞ்சுன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். நான் பொறுமையா தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. என்னால டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிருக்க முடியும், ஆனா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்காது. ஈஸியா சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் தான் பொறுமையா சால்வ் பண்ணதுக்கான காரணம். இதே மாதிரி மாடல்ல நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே நம்பர் நான் எப்படி மாத்திடுறேன், 3000ன்னு மாத்திடுறேன். 3000ன்னு மாத்திடுறேன். 2 வருஷத்தை 3 வருஷம் மாத்திடுறேன். இதை பாத்தீங்கன்னா 3993ன்னு மாத்திடுறேன். இப்படி இருக்கப்போ கூட்டு வட்டியோட விகிதம் என்ன? அதாவது n வந்து 3 இயர்ஸா இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கியூப் ரூட் எடுக்கணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு கியூப் ரூட் எடுக்கணும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல வந்து பிளாக் கலர் ஆர்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமைந்து கணிதம் டெலிகிராம் பேஜ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு காணொலியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.